கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம் 2வது வசனம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 150 துதியின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இது 24வது துதியின் சங்கீதமாக கருதப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தின் முதலாவது சங்கீதமும் கடைசி சங்கீதமும் சிறிய சங்கீதமாயிருந்தாலும் சிறப்பான சங்கீதமாய் இருக்கின்றன. முதலாவது சங்கீதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமைகளை பற்றி விரிவாக போதிக்கப்படுகிறது. கர்த்தரை தியானிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் முதலாவது சங்கீதம் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறது. கடைசி சங்கீதமோ கர்த்தரை துதிக்கும் துதியிலே நம்மை வழி நடத்துகிறது. 150வது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் கர்த்தரை துதிப்பதற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் தன்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்படி ஆலோசனையும் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 6 வசனங்கள் தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த சங்கீதத்திலே தேவனை துதியுங்கள், அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று 13 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். கர்த்தரை எதற்காக துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் முதல் 2 வசனங்களிலும், கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் என்று 3 முதல் 5 வசனங்களிலும், கர்த்தரை யாரெல்லாம் துதிக்க வேண்டும் என்று 6வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதிலே 2வது வசனத்திலே அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தின அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை எதற்காக துதிக்க வேண்டும்? கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பராமரிப்பும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் சிருஷ்டிப்பிலே தம்முடைய வல்லமையுள்ள கிரியையை நடப்பித்தார். தம்முடைய சர்வ சிருஷ்டிகளையும் தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளாலே ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள கிரியைகளை நடப்பிக்கிறார். மனுக்குலத்தை பொதுவாக ஆசீர்வதிப்பதற்கும் தம்முடைய பரிசுத்தவான்களை விசேஷித்த விதமாக ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை நடப்பிக்கிறார். கர்த்தருடைய மகத்துவம் மாட்சிமை பொருந்தினது. நாம் கர்த்தரை துதிப்பதனாலே அவருடைய மகத்துவம் அதிகரிக்கப் போவது கிடையாது. நாம் கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறபடியினாலே அவருடைய மகத்துவம் குறைந்து போகப் போவதும் கிடையாது. கர்த்தர் எப்பொழுதுமே மகத்துவம் உள்ளவர்தான். கர்த்தர் மாட்சிமை பொருந்தியவர்தான். கர்த்தருடைய மகத்துவம் நித்தியமான மகத்துவம். கர்த்தரை துதிக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக கர்த்தரை துதித்து விட்டோமோ என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை எவ்வளவு அதிக வேண்டுமானாலும் துதிக்கலாம். கர்த்தர் நம்முடைய எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமுள்ளவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை எவ்வளவு அதிகமாக துதித்தாலும்
நம்மால் அவருடைய மகத்துவத்தையும் மாட்சிமையும் பூரணமாக துதிக்க முடியாது. நாம் கர்த்தரை துதிக்காமல் இருப்பதுதான் நமக்கு ஆபத்து. துதி பெருகும் பொழுது கிருபையும் அதிகமாக பெருகுகிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே கிடையாது. சுருக்கமாக கர்த்தரை துதிப்பதற்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். மாட்சிமை பொருந்தின் அவருடைய மகத்துவத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். துதிப்பதே நமக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும்? எக்கால துதியோடு துதிக்க வேண்டும், வீணையோடு துதிக்க வேண்டும், சுரமண்டலத்தோடு துதிக்க வேண்டும், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிக்க வேண்டும், ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்க வேண்டும், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு நாம் அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய துதிகள் கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய இசைகள் கர்த்தருடைய செவிக்கு இன்பமானது. நாம் இசைக்கருவிகளை எவ்வளவு நேர்த்தியாய் இசைக்கிறோம் என்பதல்ல முக்கியம். நாம் கர்த்தரை துதித்து பாடக்கூடிய பாடல்கள் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய முழு ஆத்மாவும் முழு பலத்தோடும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நாம் கர்த்தனை துதிக்கும் பொழுது விசுவாசத்தோடு துதிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கும் பொழுது நாம் பாடுகிற துதியின் பாடல்களும் பலமுள்ளதாக இருக்கும். கர்த்தரை பயபக்தியோடும் பரிசுத்த அன்போடும் சந்தோஷத்தோடும் துதித்து பாட வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய முழு நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அந்தகாரமான வல்லமைகள் உள்ளன. நமக்கு விரோதமாக சத்துருக்களுடைய போராட்டங்கள் உள்ளன. இவை எல்லாவற்றிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயந்தருகிறார் என்று விசுவாசித்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கிருபையுள்ளது, அவருடைய ராஜ்யம் மகிமையுள்ளது. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய கிருபையையும் மகிமையையும் சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஏக சிந்தையுள்ளவர்களாயிருந்து ஒரே வாயினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் இவைகள் மேலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய துதிகள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். ஆம், தேவ கிருபை உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை பெருகட்டும். இயேசு ராஜாவின் நலநாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.